இப்போ வந்து துபாயில் நடக்கிற ரேஸில் வந்து பங்கேற்றிருக்காரு. பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து வந்திருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பல விபத்துக்கள் நடந்திருக்கு. ஒன்று ரெண்டுல ஏகப்பட்டது நடந்திருக்கு. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து அமைஞ்சிருக்காரு. அவரோட ரசிகனாகவும் இந்தியனாகவும் இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காரு. இந்த விதத்தில் வந்து அஜித் சார் நான் பாராட்டுறேன். ரொம்ப அஜித் தேங்க்யூ சார் சார். வந்து சினிமாவை விட்டு போறது அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? சினிமா விட்டு போகிறது அவரோட பேஷன். அது வந்து என்னன்னா அவரோட சந்தோஷமான எதுவோ அது வந்து அவர் பண்றாரு. இதுலயும் சரிதான், இதுலயும் சரிதான். நான் நார்மலாக சொல்லியிருக்காரு, எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து சம்பளம் தராங்க அதுக்காக மட்டும் தான் நான் நடிக்கிறேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஸோ இப்பயும் அதான் சொன்னாரு. ரீசெண்டாக கூட ஒரு பேட்டி விட்டுருந்தாரு ரொம்ப நாள் கழிச்சு. அதுலேயும் அதான் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவுக்காக நல்லா பெருமை சேர்த்துருக்காரு. யாரும் துபாயில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு இது வாங்கினதில்லை. அங்கே இருக்கிறவங்க ஹாலிவுட் ஸ்டாரும் அங்கே வந்திருந்தாங்க, அவங்களும் பங்கேற்றிருந்தாங்க. ஆனால் அவங்களே திரும்பி பார்க்க வச்சாரு. வெள்ளைக்காரங்க வந்து, அதாவது அவங்க கூட இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து நம்ம இந்திய கொடியை வந்து வர பிடிச்சி அசைச்சாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அது எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது, ரசிகரான எங்களுக்கும். இப்போ அஜித் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபுல் டைம் ரேஸுக்கு போயிட்டாரு. ஸோ எப்பயாவது கேப் கிடைக்கும் போது தான் நான் வந்து படம் பண்ணுவேன், ஸோ நான் ரேஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது? அவர் படம் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா ரேஸ்ல வீடியோலாம் வந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருக்கும். ஆனா ரேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ரேஸே நல்லா இருக்கும். ரேஸ்ல படத்தோட ரேஸ் வந்தாலே சூப்பரா இருக்கும். ஓகே. உனக்கு? ஆமா தல, வந்தா ரேஸ் வந்தா நல்லா இருக்கும். பட் படம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது, சீக்கிரம் வந்தாவும் நல்லா தான் இருக்கும். ஆனா அவர் ரேஸையும் படத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ரெண்டுமே வேணும். ஓகே. அதேதான் தல. ஆனா அவர் அரசியலுக்கு வந்தா அதுவும் நல்லா இருக்கும். என்னடா இது ட்விஸ்ட் ஆகுது? அரசியலுக்கு வேணுமா? அரசியல் வந்தா ஜெயிக்க மாட்டாரா? போடா நீ வேற. ஏன் ஜெயிக்க மாட்டாரு? தளபதி இருக்கிறாரு, அவர் இருக்கும் போது எப்படி? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் தான் சொல்லி யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க. 2 பேரும் ஒரே கட்சியில இருந்தா கூட டிஆர்பி தான் ஏறும். டிஆர்பி ஏறுமா? அதனால எப்படிடா இருக்கும் ஒரே கட்சியில? தலையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் ஆக்சுவலா நான் தலை ஃபேன் தான். சரிங்களா? அப்போதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தலை ஃபேன் தான். இப்போ ரேஸ், கார் ரேசரு, பைக் ரேசரு, 3 இடமா? ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தாரு. இப்போ கொஞ்சம் வயசாகும் 3ஆவதுல வந்துட்டாரு. ஒன்னா சினி ஃபீல்ட்லாம் விட்டு விலக சீன்லாம் கிடையாது. கட்சிக்கும் போக மாட்டான் போல. அதே மாதிரி ரசிகருக்கும் எனக்கோசம் பார்க்காதீங்க, பேனர் வைக்கிறது அது வைக்கிறது அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. உன் முன்னாடி பிள்ளைய நீங்கள் பாருங்க, அது சொந்த உண்மை. அதான் தன்னம்பிக்கை, தண்ணி வயசு சொல்லி மேட்ரு ஆகுதா, அவ்வளோ விஷயமே. அதான் ஒரு தலை ஃபேனா கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? சினிமால இல்லாதது கஷ்டமா இருக்கு? அப்படி கிடையாது. அவர் உழைக்கிறாரு, அவ்வளோதான் உழைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃபேன்ஸுங்க எனக்கு பேனர்லாம் வைக்காதீங்க, பேனரு இந்த கட் அவுட்டு எல்லாம் வைக்காதீங்க, அந்த காசை உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணுவோம். அதுதான் சொல்றாரு. செய்யறாரு. தலைவருக்காக இறங்கி நான் வேலை செய்வோம். அவருக்கு போனதே வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஊருக்கு வந்து பெருமை வாங்கி கொடுத்துருக்காரு. இதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அந்த ரசிகர் மண்டலம் இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடையாது. அதனால வந்து நம்மளுக்கு கிடையாது. ஆனா தலை வந்து இன்னும் தீவிரமா இது பண்ணோம், இன்னும் தீவிரமா பண்ணோம். 3வது இடம் போனதை அதை ஃபர்ஸ்ட் இடமா வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. இப்போ அவரு சினிமாவோட ரேஸுக்கு போயிட்டார் இல்லையா, சினிமாவில் இதுக்கப்புறம் நடிக்கலாம், அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? அது ரொம்ப மன கஷ்டம்தான். படம் இப்போ கூட ஒரு படம் இறங்குறாரு, அதை வந்து போடாதனால நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவரு இஷ்டம் அது. அதை வந்து ரசிகர் மண்டல போய் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு தெரியாது. ஆனா படம் போடணும் கண்டிப்பா. படம் போட்டோன்னா கட் அவுட் வந்து நம்ம வைக்கிறோம். கட் அவுட் வைக்கிறதுனால ஒரு புண்ணியம் கிடையாது. அது ஒரு 10 பேர் செலவு பண்ண போயிடலாம். அதனால வந்து என்ன பண்ணோம், நம்ம கட் அவுட் போடுவோம், போட்டா கூட 10 பேருக்கு செய்வோம். செஞ்சுட்டு வந்து தலை வந்து 3வது இடம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் இடம் வரணும். வெளி இடம் வந்து போயிட்டு இன்னும் ரேஸ் கூட ஓட்டு ஃபர்ஸ்ட் இடம் வரணும். நன்றி. அஜித் அரசியல் வந்துட்டானா யார் ஜெயிப்பாங்க? விஜய் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஜித் தான் ஜெயிக்கும். தல இப்ப வச்ச மாநாட்டுல எவ்வளவு 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க தல. இதுக்கே இவ்வளவு பேர்னா நியூஸ்ல போட்டாங்கடா. இதுக்கே 20 லட்சம் பேர். இதுவே ஓட்டு போடணும்னா எவ்வளவு பேர் வருவாங்க? சின்ன பசங்க 1 லட்சம் பேர் என்ன பண்ணுவேன்? அதனால 18 வயசுக்கு மேலதான் போனானுங்களாம். சின்ன பேர்லாம் போனாங்க. 1 லட்சம் பேர் போயிருப்பானுங்க சின்ன பசங்கன்னா. மிச்ச 19 லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? வரமாட்டாரு. ஓகே. அவர் அப்ப ரேஸும் சினிமாவும் வந்தாலே அதான் பெஸ்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதேதான் தல, ரேஸும் சினிமாவும் ஓகே. இது வருவாரான்னு தெரியல. கடவுளே அஜித்தேன்னு சொல்றேன்.
கடவுளே அஜித்து. ரசிகர் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரேஸுக்கு வந்து திரும்ப போகிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 விஷயத்தில் வந்து வருத்தத்தை தர ஒரு விஷயம். ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன அப்படின்னா ஒரு மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அன்பும் ஒரு பாராட்டு நிறைய ஒரு செல்வாக்கை வந்து நிறைய சம்பாரிச்சிட்டாரு. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா தான் செய்கிற விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர் தலையை பொறுத்த வரைக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜரி அது மாதிரிலாம் நிறைய வந்து பண்ணி வந்து இது பண்ணியிருக்காரு. நாங்களே நினைக்க சொல்ல வந்து பார்த்தா வச்சுங்க, நிறைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக வந்து பண்ணுவார் அப்பல. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுங்கன்னா நம்ம வந்து அதில் அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த 2 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுதான் வந்து வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. தலை திரும்ப ரசிகர் மத்தியில் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு தலைகிட்ட வேண்டிக்கிறேன்.